ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரோக்கியமான ராகியில் நம்ம பிஸ்கெட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் இந்த ராகி மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் நீங்கள் அளந்துக்கோங்க எல்லா பொருளையுமே. அதுக்கப்புறம் ராகி மாவு எடுத்த கப்புலேயே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சளவு பேக்கிங் சோடா, சமையல் சோடா எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் நெய்யை உருக்கிக்கிறேன். இப்போ இது நல்லா உருகி வந்ததும் நம்ம இந்த மாவில் சேர்த்து சூடாக இருக்கிறதுனால கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாக ஆறுனதும் நம்ம கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எந்த கப்பில் ராகி மாவு கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நம்ம விருப்பம்தான். இதுலேயே நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லாததுனால நான் சேர்க்கல. உங்களுக்கு அந்த வாசம் பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கை கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு கப்பளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி சேர்த்து பிசையும் போது கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் இதுலேயே கொஞ்சமாக ராகி மாவு சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாவை நம்ம ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு மாவு கொஞ்சமாக எடுத்து நல்லா கையில் வச்சு உருட்டிட்டு இப்போ இந்த தட்டையாக நம்ம பிஸ்கெட்டு போல் தட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கத்தியில் பின் சைடை வச்சு நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்குகிற பிஸ்கெட் போலவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் எல்லா மாவுமே எடுத்து இந்த மாதிரி பிஸ்கெட் போல் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நான் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடு ஏறினதும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சூடு நல்லா ஏறின பிறகு பாத்திரம் நீங்கள் இட்லி தட்டு வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா ஸ்டாண்டு வச்சு தட்டு எதனா வைக்கிறதா இருந்தாலும் வச்சுட்டு நீங்கள் இந்த பிஸ்கெட்டை ஒட்டாமல் தனித்தனியாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம ஒரு 25 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடணும். இப்போ 25 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டு சூடு ஆறின பிறகு நம்ம எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மொறுமொறுன்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் தான் செஞ்சீங்கன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க. கடையில் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.